ஆக்டர் தளபதி நடிக்கிற தி கோட் படத்தோட 4th சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிளை பொறுத்தவரையும் மட்டன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு இந்த சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளை பொறுத்தவரையும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய், மைக் மோகன், லீலா, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் போய் தியேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிங்கிளை பொறுத்தவரையுமே டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சத்யராஜனோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சத்யராஜை பொறுத்தவரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டர். கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, உபேந்திரா, சுப்ரீம், சுத்திகாசன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2025 தியேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடிக்கிற சர்தார் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுவன் சங்கர் ராஜாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜீவ் பிரகாஷ் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடுறாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக், எஸ் சூர்யா, மாளவிகா மோகன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. கரண்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா PS மித்ரன். இவர் பார்த்தீங்கன்னா இரும்பு திரை ஹீரோ படத்தோட டேரக்டர். இப்படி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சீக்வலாக தான் எடுக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாமுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் வேராமன், நாசர், அபிராமி, ரமேஷ், திலக், பாலா சரவணன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விஷால் வெங்கட். இவர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிலர் மனிதர்களின் படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம டி இமான் மியூசிக் போடுறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி. டேரக்டர் தனுஷோட டேரக்ஷனாக நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற நிலவுக்கு எம்எல் என்னடி கோவம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் மேத்யூ தாமஸ், ரபீனா, அனிகா சுரேந்தர், பவினேஷ், பிரியா வாரியர், ரம்யா, வெங்கி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் தனுஷ். இந்த படத்துக்கு நம்ம ஜீவ் பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2024 எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சியான் விக்ரமோட ஆக்டிங்கில் லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் ரிலீஸ் ஆன தங்கலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டாக கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்டர் சியான் விக்ரம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த படம் வந்து தியேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித். இந்த படத்துக்கு நம்ம ஜீவ் பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற வேட்டையின் படத்துக்கான டப்பிங் ஒர்க் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான அஃபிஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் TJ ஞானவேல் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா October 10 வந்து கங்குவா படத்தோட கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வந்து இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு படம் கொஞ்சம் டேட் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேட்டையன் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா தகுபதி, ரித்துவா சிங், மஞ்சு வாரியர், கிருஷ்ணா விஜயன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் கேஸில் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.